நெருங்கிய தொடர்புடைய கொடிகள் தான் கோவில் பூசாரிகளாக தமிழ்நாட்டிலே இருந்தார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு கோவில்ல பஞ்சமுக வாத்தியம்னு ஒரு வாத்தியத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த வாத்தியத்தை எப்படி இசைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்ப கல்வெட்டெல்லாம் எடுத்து பாக்குறப்போ அந்த கோவில்ல உவச்சர் என்று ஒரு குடும்பத்தினர் இருப்பாங்க. அந்த உவச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் மட்டும்தான் அந்த பஞ்சமுக வாத்தியத்தை வாசிக்க முடியும் இருக்கு. ஆனா அந்த குறிப்பிட்ட உவச்சர் குடும்பத்துல ஆண் வாரிசு இல்ல, பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த பெண் வாரிசு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியராக இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த வாத்தியத்தை வாசிக்க தெரிகிறது. அவர் இப்படிதான் அந்த வாத்தியத்தை வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு அடிச்சுட்டு போறாங்க. கோவிலில் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தது பேசுறோம் இல்லைங்களா? சோழர் காலத்தில் கோவில்களில் ஓச்சர்கள் தான் பூசாரிகளாக இருந்தார்கள். அவர்கள் ஓச்ச பட்டர்கள் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அம்மன் கோவில்களிலே பட்டர் என்ற பெயரில் இருப்பவர்கள் இந்த ஓச்சப்பட்டர்கள் தான். அப்ப ஒரு வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நபர் கோவிலில் பூசாரிகளாகவே இருக்கலாம் என்பது நம்முடைய மரபாக இருந்தாலும் கூட, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவன சுடுகாட்டு வழியில் நிப்பாட்டுறவன் எவ்வளவு பெரிய அவமானம்! ஒரு இசை கருவிக்கு நிகழ்ந்த அவமானம், ஒரு இசை வடிவத்திற்கு நிகழ்ந்த ஒரு அவமானம், ஒரு மொழிக்கு நிகழ்ந்த ஒரு அவமானம், ஒரு பண்பாட்டுக்கு நிகழ்ந்த ஒரு மாபெரும் அவமானம் என்பது பறை என்ற ஒரு கருவிக்கு நிகழ்ந்த மாபெரும் புறக்கணிப்பு. ஆனா அதை பத்தின எந்த ஒரு சொரணையும் இல்லாம நம்ம கடந்து போறோம் பார்த்தீங்களா?